இரவு வணக்கம். பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டாங்க. வந்தோடனே ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே முட்டை சாதம் கிளறி சாப்பாடு வச்சா சத்துமாவு எல்லோரும் குடிச்சிட்டாங்க. இவன் மட்டும் இன்னும் குடிக்காமல் அப்படி வச்சுருக்க. பாருங்க என்ன பாடுபடுத்துகிறாளுங்க அம்மாவன்னு பசங்க 2 பேரும். மாதிரி வாயை பாரு வண்டலூர் ஜூ மாதிரி ஆத்தடி அவன் மேலே ஏறுறான். எல்லோரும் சாப்பிட்டுட்டு உள்ளார சுத்தம் பண்ணினேன். ஒரு சொட்டு யூரியா காலையில் கட்டிட்டு போகிறேன்ல, சாயந்தரம் நான் எப்போ வந்து அவுத்து வெளியில் விட்றேனோ அப்போ தான் யூரின் போங்க பிள்ளைங்க. அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிங்க என் பிள்ளைங்கள மாதிரி உலகத்தில் ஒருத்தருமே கிடைக்க முடியாது. அவ்வளோ நல்ல பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்கள தான் கண்ணில் காண வேண்டாங்கிறாங்க மக்கள். ஒரு சொட்டு யூரின் கூட போக மாட்டாதுங்க. எப்படி தூங்குறான் தம்பி பையன். அவனும் எல்லாருனாலும் யூரின் போயிட்டாங்க, அவனும் போகலை. ஏன்னா எல்லோரும் ஊரெல்லாம் அடங்கின தும்புற அவனை போய் யூரின் போயிட்டு விடுவேன், அவுத்து விடுவேன். அதுக்கு முறை போய் இருந்துட்டு வருவான், இருந்துட்டு வந்துடுவான் உடனே. இப்போ போனால் எல்லாரோடையும் சேர்ந்து வெளியில் 2 பேர் இருக்காங்கள தெருடாக்கு, அவங்களோட சேர்ந்து சத்தம் போடுவான்ட்டு நான் விட்றதில்ல. சமையல் நடந்துகிட்ருக்கு. சமைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. நான் சாப்பாடெலாம் கொடுத்துட்டேன். பசி இல்லாமல் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. ஆப்ரேஷன் பண்ண பிள்ளைங்க பார்த்தீங்களா, எவ்வளோ தலைக்கு கட்டை வச்சு தூங்குறத பாருங்க. ஒயிட்டி தலைக்கு கட்டை வச்சு தூங்குற, தலைவாணி இல்லாமல் தூங்க மாட்டான். பைரவி அம்மா, பைரவி தங்கம் தூக்கம் வயிற்றுக்கு சாப்பிட்டதுனால தூங்கிட்டுருக்காங்க. 2 பயலோ எங்கே போய் படுத்து தூங்குறான்னு பாருங்க. இங்கே ஒருத்தன் தூங்குறான் சாப்பிட்டுட்டு, அங்கே ஒருத்தன் தூங்குறான். தூங்கலை, ஏதோ வேடிக்கை பார்த்துட்ருக்கான். இவன் நல்லா அசந்து தூங்குறான். எங்கே வந்து படுத்து தூங்குறான் பாருங்க. அவர் வந்தோன்னே கட்டில் போட்டு இங்கே விரித்தோன்னே அந்த கட்டில் ஏறி படுக்கிறவ தான். இவன் கீழே படுத்து தூங்க மாட்டாங்க. நைட்டு கட்டில் தான் தூங்குவாங்க. முழிச்சு பார்க்குறான், பேசுகிறது தெரியுது, முழிச்சு பார்க்குறான். ஓகே, வணக்கம்.